சென்னை அண்ணா நகரில் மீண்டும் பைக் ரேஸ் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ள கும்பல் அதனை கானா பாடலுடன் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? இளைஞர்கள் பலர் பைக் சாகசங்கள்ல சென்னையில பல்வேறு இடங்கள்ல இரவு நேரங்கள்ல ஈடுபடுவதனால அங்கங்கே காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்புல ஈடுபடுகிறார்கள். இது போன்றுதான் கடந்த மாதம் 25ஆம் தேதி நள்ளிரவுல அடையாறு, காமராஜர் சாலை, கோயம்பேடு என பல்வேறு பகுதிகளில் இருந்து அண்ணா நகர் வரை இவர்கள் தொடர்ந்து இது போன்ற பைக் ரேஸில் ஈடுபட்டார்கள். இந்த பைக் ரேஸில் ஈடுபட்டதை வீடியோவாக பதிவு செய்து அவற்றை இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள கணக்குகளிலையும் அவர்கள் பதிவேற்றுகிறார்கள். இந்த வீடியோக்களின் அடிப்படையில கடந்த மாதம் 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து இந்த வாகனங்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை அன்று இதே போன்று எடுக்கப்பட்ட வீடியோவை மீண்டும் அதே இன்ஸ்டாகிராம் ஐடியில ஏற்கனவே பதிவு செய்திருந்த அதே இன்ஸ்டாகிராம் ஐடியில மீண்டும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த அண்ணா நகர், சாந்தி காலனி, கோயம்பேடு உள்ளிட்ட அந்த பகுதிகளில் அதிவேகமாக பைக் ரேஸில் ஈடுபடக்கூடிய இந்த காட்சிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்ற இந்த பேரிகார்டு தடுப்புகளை அமைத்து வாகன சோதனை எல்லாம் காவல்துறையினர் ஈடுபடுத்தியிருந்தாலும் அவற்றையும் மீறி அவர்கள் வெவ்வேறு அருகில் அதுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய சாலைகள் வழியாக உள்ளே சென்று வாகன தணிக்கையில் இருந்து அவர்கள் சிக்காமல் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை அன்று இது போன்ற பைக் ரேஸில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை வி ரூல் த ரோடு என்ற அந்த தலைப்புல இந்த வீடியோவை அவர்களுடைய சமூக வலைதள கணக்குகளில் அவர்கள் அதை ஒரு பெருமையாக கருதி அந்த இளைஞர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே அந்த சமூக வலைதள கணக்கில் தான் வெளியான அந்த வீடியோக்கள் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி அப்பொழுது 9 பேரை கைது செய்தார்கள். அவர்களிடமிருந்து இது போன்ற விலை உயர்ந்த வாகனங்கள் எல்லாம், இருசக்கர வாகனங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு கும்பல் அதே ஐடியில் தான் இது போன்ற ஒரு பைக் ரேஸில் ஈடுபட்டு இது ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பைக் ரேஸில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது.